மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பான கன்னிராசி நேயர்களே வணக்கம். எப்பவும் எதையும் திட்டமிட்டு கச்சிதமா செய்யற புத்திசாலித்தனம் மிக்க புதன் பகவானோட ஆதிக்கம் கொண்டவங்க நீங்க. இந்த 2026 ஏப்ரல் மாசம் திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்க ராசிக்கு ஒரு அதிரடியான முன்னேற்றத்தையும் அதே சமயம் சில மறைமுகமான சவால்களையும் கொடுக்க போற மாசமா இருக்க போகுது. ஏன்னா உங்க ராசிநாதன் புதன் இந்த மாசம் ஆட்சி பலம் பெற்று உங்க கௌரவத்தை உயர்த்த போறாரு. ஆனா 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்துல சூரியன், செவ்வாய், சனின்னு 3 பெரிய கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து உங்க கூட்டு தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில ஒரு அனலை கிளப்ப போறாங்க. மாசத்தோட பிற்பகுதியில சூரியன் 8ஆம் இடத்துக்கு மாறுறது உங்களுக்கு ஒரு திடீர் திருப்பத்தை தரப்போகுது. உங்க ராசிக்கு இந்த மாசம் ஒவ்வொரு கிரகமும் என்ன மாதிரியான பலன்களை அள்ளித்தரப்போகுதுன்னு இப்போ நாம விரிவா பார்க்க போறோம். சூரிய பகவான் இந்த மாசத்தோட முதல் பாதியில உங்க ராசிக்கு 7ஆம் இடமான மீன ராசியில ராகுவோட சேர்ந்து உட்கார்ந்திருக்காரு. கன்னி ராசிக்கு சூரியன் 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு உடையவர். அவர் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால வாழ்க்கை துணை வழியில ஒரு சில மருத்துவ செலவுகள் வரலாம். அதே சமயம் அரசாங்க ரீதியான பிசினஸ் பண்றவங்களுக்கு சில இழுபறிகள் வந்து அப்புறமா சரியாகும். மாசத்தோட பிற்பகுதியில அதாவது ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு மேல சூரியன் உங்க ராசிக்கு 8ஆம் இடமான மேஷ ராசிக்கு போய் அங்க உச்சமடைய போறாரு. 8ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெறது ஒரு விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு பெரிய அரசு உதவி அல்லது இன்சூரன்ஸ் பணம் கைக்கு வர வாய்ப்பிருக்கு. ஆனா கண் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் வந்து போகலாம். வெளியூர் பயணங்கள் போகும்போது உங்க உடைமைகளை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. குரு பகவான் இந்த மாசம் முழுசும் உங்க ராசிக்கு 10ஆம் இடமான மிதுன ராசியில சஞ்சாரம் பண்றாரு. கன்னி ராசிக்கு குரு 4 மற்றும் 7க்கு உடையவர். அவர் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால வேலையில ஒரு பெரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். குருவோட பார்வை உங்க ராசிக்கு 2, 4 மற்றும் 6ஆம் இடங்கள்ல விழுறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார பலத்தை தரப்போகுது. 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும். 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால புது வீடு கட்டுறதோ இல்ல வண்டி வாகனங்கள் வாங்குறதோ மாதிரியான கனவுகள் இந்த மாசம் நனவாகும். 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்க பழைய கடன்கள் எல்லாம் தீர்றதுக்கு ஒரு அருமையான வழி பிறக்கும். உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட சமாதானமா போவாங்க. குருவோட அருளால உங்க கரியர்ல ஒரு பெரிய வளர்ச்சியை இந்த மாசம் நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. செவ்வாய் பகவான் இந்த மாசம் முழுசும் உங்க ராசிக்கு 7ஆம் இடமான மீன ராசியில சனி பகவானோட சேர்ந்து உட்கார்ந்திருக்காரு. கன்னி ராசிக்கு செவ்வாய் 3 மற்றும் 8க்கு உடையவர். அவர் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால வாழ்க்கை துணை கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். செவ்வாயும் சனியும் ஒன்னா சேர்ந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிசினஸ் பார்ட்னர்கள் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. எந்த ஒரு அக்ரிமெண்ட்லையும் கையெழுத்து போடும்போது ஒரு முறைக்கு 2 முறை யோசிங்க. உங்களோட தைரியம் அசாத்தியமா இருக்கும். ஆனா அந்த தைரியத்தை சரியான இடத்துல பயன்படுத்துங்க. சகோதரர்கள் வழியில ஒரு சின்ன சொத்து சம்பந்தமான பிரச்சனை வந்து அப்புறமா சரியாகும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப நிதானம் தேவை. குறிப்பா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வேகத்தை குறைச்சிக்கிறது உங்க உயிருக்கு பாதுகாப்பு. கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்திட்டா இந்த செவ்வாய் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடித் தருவாரு. சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 2 மற்றும் 9க்கு உடைய யோகாதிபதி. அவர் இந்த மாசத்தோட ஆரம்பத்துல 8ஆம் இடமான மேஷ ராசியில இருக்காரு. தனஸ்தானாதிபதி 8இல் மறைவதனால ஆடம்பரமான ரகசிய செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. மாசத்தோட பிற்பகுதியில சுக்கிரன் உங்க ராசிக்கு 9ஆம் இடமான ரிஷப ராசிக்கு ஆட்சி பெற்று மாறுறாரு. இது ஒரு மிகப்பெரிய பாக்கிய யோகத்தை உங்களுக்கு தரும். 9ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெறதுனால பண மழை கொட்டப்போகுதுன்னே சொல்லலாம். அப்பாவோட ஆசி உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். நீண்ட தூர ஆன்மீக பயணங்கள் போவீங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த சிக்கல்கள் எல்லாம் இப்போ தீரும். உங்க வாழ்க்கை வசதி இந்த மாச கடைசியில ஒரு பெரிய லெவலுக்கு உயரும். மகிழ்ச்சி தாராளமா உங்க குடும்பத்துல பொங்கி வழியும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இந்த நேரம் ரொம்பவே சாதகமா இருக்கும். புதன் பகவான் உங்க ராசிநாதன். அவர் இந்த மாசத்தோட ஆரம்பத்துல 9ஆம் இடமான ரிஷப ராசியில சஞ்சாரம் பண்றாரு. ராசிநாதன் 9இல் இருக்கிறதுனால உங்க புத்திசாலித்தனம் ரொம்பவே அபாரமா இருக்கும். ஆன்மீகம் மற்றும் கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். மாசத்தோட பிற்பகுதியில புதன் உங்க ராசிக்கு 10ஆம் இடமான மிதுன ராசிக்கு ஆட்சி பெற்று மாறுறாரு. இது ஒரு மிகப்பெரிய கெரியர் பூஸ்ட்னு சொல்லலாம். தொழில்ல உங்க ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க.
வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கைக்கு வரும். மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். மாணவர்கள் படிப்புல ரொம்ப அற்புதமா சாதிப்பாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். தகவல் தொடர்பு துறையில உங்க பேச்சுக்கு ஒரு தனி மதிப்பு இந்த மாச கடைசியில கண்டிப்பா கிடைக்கும். சனி பகவான் இந்த மாசம் முழுசும் உங்க ராசிக்கு 7ஆம் இடமான மீன ராசியில சஞ்சாரம் பண்றாரு. கன்னி ராசிக்கு இது கண்டக சனி காலம் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம். அவங்கள நல்லா கவனிச்சுக்கோங்க. உத்தியோகத்துல வேலை பளு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனா கடின உழைப்ப சனி பகவான் எப்பவும் பாராட்டுவாரு. இரும்பு, எண்ணெய் மற்றும் பழைய பொருட்கள் வியாபாரம் பண்றவங்களுக்கு இந்த மாசம் நல்ல லாபம் கிடைக்கும். சனி பகவான் அங்க சூரியன் மற்றும் செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறதுனால பொது இடங்கள்ல பேசும்போது ரொம்ப நிதானமா இருங்க. யாரையும் உடனே நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. உங்க விடாமுயற்சிக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஆனாலும் கண்டிப்பா ஒரு நாள் பெரிய வெற்றி தேடி வரும். பொறுமைதான் உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய ஆயுதம். ராகு பகவான் இந்த மாசம் முழுசும் உங்க ராசிக்கு 6ஆம் இடமான கும்ப ராசியில சஞ்சாரம் பண்றாரு. 6ஆம் இடத்து ராகு அப்படிங்கிறது சத்ரு சம்ஹார யோகம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எதிராக வேலை பார்த்தவங்க எல்லாம் இப்போ காணாம போவாங்க. கடன் பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு தேடி வரும். வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அந்நிய நாட்டு தொடர்புகள் மூலமா ஒரு மறைமுகமான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த மாசம் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்கும். சில நேரங்கள்ல வயிறு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் வரலாம். அதனால உணவு விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை பார்க்குற இடத்துல உங்களோட செல்வாக்கு கூடும். மேலதிகாரிகள் உங்ககிட்ட சில ரகசிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. உங்களோட தைரியம் உலகத்துக்கு தெரிய போற மாசம் இது. கேது பகவான் இந்த மாசம் முழுசும் உங்க ராசிக்கு 12ஆம் இடமான சிம்ம ராசியில சஞ்சாரம் பண்றாரு. 12ஆம் இடத்து கேது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆன்மீக முதிர்ச்சியை கொடுப்பாரு. சில நேரங்கள்ல தனிமையா இருக்கணும்னு நினைப்பீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதியை தரும். முக்தி மற்றும் மோட்சம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகமாகும். தர்ம காரியங்கள்ல செலவு பண்ணுவீங்க. தூக்கம் கொஞ்சம் தடையாகும். அதனால மெடிடேஷன் பண்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஞானம் தேடி வரும். சாதுக்கள் மற்றும் பெரியவர்களோட தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு விதமான பற்றற்ற நிலைமை மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்கும். வெளிநாட்டு பயணங்களுக்காக நீங்க செஞ்ச முயற்சிகள் இப்போ ஒரு முடிவுக்கு வரும். கேது பகவான் 12ல் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கமும் தெளிவான மனநிலையும் இந்த மாச கடைசியில கிடைக்கும். கன்னிராசி நேயர்களே, இந்த மாசம் 7ஆம் இடத்துல கிரகங்களோட யுத்தம் நடக்கிறதுனால சில எளிய பரிகாரங்களை சொல்றேன். அதை நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. உங்க ராசிநாதன் புதன் பகவான் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு புதன்கிழமையும் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேளுங்க, அல்லது பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுறது கண்டக சனியோட தாக்கத்தை ரொம்பவே குறைக்கும். முதியோர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூ சாத்தி வழிபடுறது 7ஆம் இடத்து செவ்வாயின் தோஷத்தை போக்கும். மாசத்துல ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்க எல்லா காரியத்திலையும் இருக்கிற தடையை உடைக்கும். இந்த பரிகாரங்களையெல்லாம் மனப்பூர்வமா செஞ்சீங்கன்னா இந்த ஏப்ரல் மாசம் கன்னிராசிக்கு ஒரு சிறப்பான மாசமா அமையப் போகுது. வாழ்த்துக்கள். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.